திருச்சி மாவட்டம் காட்டூரை சேர்ந்தவர் அசன் பிவி. இவருக்கு 15 வயதில் பெண் குழந்தை உள்ளது. இவர் தனது முதல் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ராஜா முகமதுவை 2வது திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் ராஜா முகமது அசன் பிவியின் மகளான 15 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்ததுடன் அதனை தனது செல்போனில் வீடியோவாக எடுத்து வைத்து சிறுமியை தொடர்ந்து மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த அசன் பிவி இச்சம்பவம் குறித்து திருவெரும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வீடியோ ஆதாரத்துடன் புகார் கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் திருவெரும்பூர் காவல்துறையினர் ராஜா முகமதுவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கதிராமங்கலம் கன்னியாகுடி சாலை பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவரும் இவரது நண்பர் நீலமேகம் மகன் ஜெயசீலனும் இருசக்கர வாகனத்தில் காரிமங்கலம் மெயின் ரோட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது மயிலாடுதுறையில் இருந்து புருஷோத்தமன் என்பவரும் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். இந்நிலையில் பின்னால் இருந்து வந்த தனியார் பேருந்து 2 இருசக்கர வாகனங்கள் மீதும் மோதியதில் மணிகண்டன், ஜெயசீலன் மற்றும் புருஷோத்தமன் ஆகிய மூவரும் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் உயிரிழந்த மூவரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிந்து தப்பிச் சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநரை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முகுந்தராயபுரம் ரயில் நிலையம் மற்றும் திருவலம் ரயில் நிலையத்திற்கு இடைப்பட்ட தண்டவாளத்தில் கடந்த 17ஆம் தேதி அடையாளம் தெரியாத நபர்கள் 9 அடி நீளம் உள்ள இரும்பு துண்டு மற்றும் கல்லை வைத்துச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக முகுந்தராயபுரம் ரயில் நிலைய அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் காட்பாடி இருப்புப்பாதை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் தண்டவாளத்தில் இரும்பு துண்டு மற்றும் கல் வைத்ததாக வாலாஜாபேட்டை பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் என்பவரை கைது செய்து வேலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் குற்றங்கள் காரணமாக மத்திய சிறையில் உள்ள கைதிகளை அடைப்பதற்கு போதுமான இடவசதி ஏற்படுத்த வேண்டும், குற்றத்திற்கு ஏற்ப கைதிகளை தனித்தனியாக அடைக்க வேண்டும் என ஒன்றிய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. இந்நிலையில் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு செய்து சிறையில் கைதிகளை நல்வழிப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் சிறைச்சாலை வளாகத்தில் உள்ள இயற்கை விவசாயம், பேக்கரி, கைத்தறி, ஜெயில் FM, கைவினைப் பொருட்களை பார்வையிட்ட அவர் மரக்கன்றுகள் நட்டு கைதிகளிடம் கலந்துரையாடினார். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் உள்ள மதுரை ரோடு, வத்தலகுண்டு ரோடு, பழனி மற்றும் திண்டுக்கல் ரோட்டில் கடைகள் முன்பு விளம்பர பலகைகள் வைத்தும் கடைகளை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். குறிப்பாக பூக்கடை, மளிகை கடை, டீ கடை, ஹோட்டல் உரிமையாளர்கள் கடும் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இதனால் செம்பட்டிக்கு வந்து செல்வோர் தங்களது இருசக்கர வாகனங்களை சாலையோரம் நிறுத்தி வைக்க வேண்டிய நிலையில் உள்ளனர். இந்நிலையில் மதுரை ரோட்டில் இருந்து அதிபயங்கரமாக வந்த டிப்பர் லாரி மதுரை ரோட்டில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து சேதமடைந்தன. மேலும் இந்த விபத்தில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த சுமார் 70 வயது மதிக்கத்தக்க ஒருவர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இந்த விபத்தில் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தவர்கள் செம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற லாரியை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை காவல்துறையினர் VC மோட்டார் பகுதி அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சந்தேகப்படும்படி வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை செய்தபோது முன்னுக்கு பின்னாக பதில் அளித்ததால் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் அந்த நபர் ராணிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த குமார் என்பதும் இவர் தனது நண்பர்களான ஏழுமலை மற்றும் சக்திவேல் ஆகியோருடன் இணைந்து ஒழுகூர், அம்மணத்தாங்கல் ஆகிய பகுதிகளில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கும் சம்பவத்தில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து குமார் மற்றும் அவரது நண்பர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து 10 சவரன் நகை மற்றும் 1 கிலோ வெள்ளிப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டையில் உள்ள மருத்துவக் கல்லூரி முன்பாக கோவில் அமைக்க அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் இணைந்து பலரிடமும் நன்கொடை பெற்று கோவில் பணிகளை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோவில் முன்பாக ஆஞ்சநேயர் சிலை அமைப்பதற்கு திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டியில் உள்ள சிற்பக்கலை கூடத்தில் 7 அடி உயர ஆஞ்சநேயர் சிலை வடிக்கப்பட்டு அதனை புதுக்கோட்டைக்கு வேன் மூலமாக கொண்டு செல்லப்பட்டது.
அப்போது காங்கேயம் சாலை நாச்சிப்பாளையம் அருகே வேன் சென்றபோது அதிக பாரம் காரணமாக சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் பயணம் செய்த 4 பேர் படுகாயத்துடன் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஆஞ்சநேயர் சிலையும் உடைந்து சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த அவினாசிபாளையம் போலீசார் ஜேசிபி உதவியுடன் கவிழ்ந்த வாகனத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர்படுத்தினர். தூத்துக்குடி தெற்கு கடற்கரை சாலை பகுதியில் உள்ள உப்பள ஷெட்டுக்குள் 2 இளைஞர்கள் அத்துமீறி நுழைந்து மது அருந்திக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் மது அருந்திக் கொண்டிருந்த இருவரிடமும் கத்தியை காட்டி மிரட்டி ஒருவர் அணிந்திருந்த 2 சவரன் தங்கச் செயினை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் தென்பாகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் பெருமாள்புரத்தைச் சேர்ந்த கருப்பசாமி மற்றும் அவரது நண்பர் பேரூரணியைச் சேர்ந்த முனியசாமி ஆகியோர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து தங்கச் செயினை மீட்டதுடன் அவர்களது இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் விருதுநகர் ரயில் நிலைய புனரமைப்பு பணிகளுக்காக 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த மாதம் இதற்கான பணிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விருதுநகர் ரயில் நிலையத்தை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் இதன் முதற்கட்ட பணிகள் டிசம்பர் மாதம் நிறைவடையும் என்றும் தெரிவித்தார். விருதுநகர் ரயில் நிலையத்தை மேம்படுத்துவதற்காக முதல் கட்டமாக அழகுபடுத்துகின்ற பணி நடைபெற்று வருகிறது. அதாவது பார்க்கிங் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், வாகனங்கள் நிறுத்துகின்ற பகுதியாக இருக்கட்டும், நுழைவாயிலாக இருக்கட்டும், விருதுநகர் ரயில்வே நிலையத்தினுடைய நுழைவாயில் மாற்றப்படுகிறது. அதை போலவே பார்சல் அலுவலகம் மாற்றப்படுகிறது. இப்படி முதல் ஃபேஸிலே ஏறக்குறைய 10 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் நடைபெறுகின்றன. அவை அனைத்தும் வருகின்ற டிசம்பர் மாதம் நிறைவேறும். செப்டம்பர் மாதம் 2வது மேல்தளம் அமைக்கின்ற பணியும் முதல் பிளாட்ஃபார்மிலிருந்து 4வது பிளாட்ஃபார்முக்கு செல்கின்ற மேல்தளம் அளிக்கின்றதற்கான லிஃப்டுடன் கூடிய எக்ஸலேட்டருடன் கூடிய பணி தொடங்க இருக்கிறது. அது செப்டம்பர் மாதம் தொடங்கி 2025 ஜூன் மாதத்திலே நிறைவேறும் என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். போட்ட திட்டத்தின் அடிப்படையிலே இந்த நடந்து வருவதாகவும் இது மிக விரைவிலே முடிந்துவிடும், பல பணிகள் முதல் கட்ட பணிகள் நிறைவேற்றிருக்கின்றன என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதை ஆய்வு செய்தோம். அதே போலவே வாகன நிறுத்தங்களுக்கான இடங்களிலே பணிகள் நடைபெற்று வருகின்றன. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டத்தில் உள்ள 45 அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ள விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 1 மாத காலமாக கோத்தகிரி பகுதியில் கக்குச்சி கிராமத்தில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளி சார்பில் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு கட்டமாக உதகையில் உள்ள சிறப்பு மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட திறந்தவெளி மைதானத்தில் கோத்தகிரி வட்டத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற தடகள போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டிகளில் சுமார் 475 மாணவர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். மேலும் உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், ஈட்டி எறிதல், குண்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றனர். இதில் முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் கடந்த ஜூன் மாதம் பெய்த கனமழை காரணமாக மண் சரிந்து விழுந்ததில் அப்பகுதியில் இருந்த வீடுகள் பலத்த சேதமடைந்தது. இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் தேவிகுளம் அரசு நிர்வாக அதிகாரிகளின் உத்தரவு அடிப்படையில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் தேவிகுளம் நிர்வாகம் முகாம்களில் இருந்து செல்ல அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் எங்கு செல்வதென்று தெரியாமல் மூணாறு நகரில் மகாத்மா காந்தி மற்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைகளுக்கு முன்பு நடு ரோட்டில் அமர்ந்து இருப்பிடம் கேட்டு பெண்கள் மற்றும் ஆண்கள், குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள் என ஏராளமானவர்கள் போராடி வருகின்றனர். எனவே இவர்களுக்கு இருப்பிடம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேரள மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பேஷ்மா நகர், இமாம் நகர், ஸ்டார் சிட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சாலை, கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் சாலையில் தேங்கி கிடக்கும் கழிவுநீரால் பகுதி மக்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி வருவதாக தெரிவித்தும் கண்டுகொள்ளாத ஊரக உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மனிதநேய மக்கள்
மக்கள் கட்சியினர் பேஷ்மான் நகர் பொதுமக்களுடன் பாங்கி ஷாப் வெங்கடசமுத்திரம் செல்லும் சாலையில் கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களின் கோரிக்கைகளை 1 மாதத்தில் நிறைவேற்றாவிட்டால் சாலை மறியல் உள்ளிட்ட பலகட்ட போராட்டங்களை நடத்துவோம் என்றும் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். மாதனூர் ஒன்றியம் தேவலாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட 3வது வார்டு, மிக குறிப்பாக பேஷ்மாம் நகர், அதுவும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்டார் சிட்டி, கோல்டன் சிட்டி என்று சொல்லக்கூடிய பகுதிகள். இந்த பேஷ்மாம் நகரில் மட்டும் 7 தெருக்கள் இருக்குது. அதில் 4 தெருக்கள் எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்யப்படாமல் இருக்கு. 1-2 ஆண்டுகளாக கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் இன்று வரைக்கும் பல மனுக்கள், அது மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி, ஏன் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு பல மனுக்கள் அளித்தும் கூட இதுவரைக்கும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய் வசதி, குடிநீர், இன்னும் சொல்லப்போனால் தெருவிளக்குகள், இப்படி எதுவுமே அவர்களுக்கு பல மனுக்கள் அளித்தும் பல போராட்டங்கள் செய்தும் எந்த ஏற்பாடும் செய்து தராததை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மனிதநேய மக்கள் கட்சி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டமானது முதற்கட்ட ஆர்ப்பாட்டம் தான். அரசை நாம் கவனம் ஈர்க்கக்கூடிய விதத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஒருங்கிணைந்திருக்கிறோம். விரைவில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் விளைவாக எவ்வித அடிப்படை வசதிகளையும் இந்த அரசு செய்யாவிட்டால், எதிர்வருங்காலங்களில் அடுத்த 1 மாதத்திற்குள்ளாக செய்யாவிட்டால் 1 மாதத்திற்கு பிறகு நாம் கூடி ஆலோசனை செய்து 2 வகையான ஆர்ப்பாட்டங்களை நடத்துவோம். முதல் ஆர்ப்பாட்டம் என்னவென்று சொன்னால், சாலைகளை மறைத்து நாம் மக்களை திரட்டி, ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்தில் மறியலில் ஈடுபடுவோம். தவறும் பட்சத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே குடியேறும் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துவோம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைந்துள்ள கண்காடியா இறையியல் கல்லூரியின் 100ஆண்டை முன்னிட்டு மத நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த மினி மாரத்தான் போட்டியை நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நாகர்கோவில் கண்காடியா இறையியல் கல்லூரியிலிருந்து தொடங்கிய இந்த மாரத்தான் போட்டி டெரிக் சந்திப்பு வழியாக பால்பண்ணை சாலை சென்று மீண்டும் கல்லூரியில் முடிவடைந்தது. இப்போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. நாகர்கோவில் 100ஆண்டு விழா சம்பந்தமாக நம்ம இன்னைக்கு ஒரு மினி மாரத்தான் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதனுடைய தீம் ரன் ஃபார் யூனிட்டி. நம்ம இங்கே உள்ள யூனிட்டி பொதுமக்களுக்காக எல்லாரும் யூனிட்டியை ஒன்றாக இருக்க வேண்டும் എന്നതാണ് இதனுடைய நோக்கம். வேற்றுமை நம்முடைய இடையில் வரக்கூடாது. அது எந்த காரணத்தாலும், ஜாதி, மதம், கல்ச்சர் எதிலும் நமக்கொரு வேற்றுமை வேண்டாம். நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறதுக்காக அந்த தீமினுடைய அடிப்படையில் நாம் இந்த மினி மாரத்தான் ஏற்பாடு செய்திருக்கோம். இந்த நம்ம இங்கேருந்து கண்காடியா செமினரியிலேருந்து தொடங்கி டெரிக் ஜங்ஷன் அங்கே க்ராஸ் பண்ணி அதுக்கப்புறம் நேசமணி நகர், அதிலிருந்து ரிட்டர்ன்ஸ் நம்ம இசக்கியம்மன் நடுக்காடு இசக்கியம்மன் கோயில் வழியாக ஆமாம். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே சீனி என்பவர் சரவணபவன் என்ற பெயரில் சொந்தமாக உணவகம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் இரவு கடையை அடைத்த நிலையில் சமையல் அறையில் மீதம் இருந்த நெருப்பு விறகு சமையலறை முழுவதும் பற்றி மளமளவென தீப்பிடிக்க தொடங்கியது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் தகவல் தெரிவித்ததன் பேரில் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் விபத்து குறித்து தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே புதுமந்து பகுதியில் இருந்து செல்வராஜ் மற்றும் அவரது மனைவி நிர்மலா ஆகியோர் தங்களின் நிலத்தில் அறுவடை செய்த மலைப்பூண்டினை மேட்டுப்பாளையத்தில் உள்ள மொத்த காய்கறி மண்டிக்கு தங்களுடைய மினி லாரியின் மூலம் கொண்டு சென்றனர். பின்னர் நேற்று நள்ளிரவு வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்த போது வாகனத்தை ஓட்டி வந்த செல்வராஜ் தூக்கத்தில் இருந்துள்ளார். இதனால் புதுமந்து காவல் நிலையம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சுமார் 100 அடி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது. இதில் கணவன் மனைவி இருவரும் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் இருவரையும் உயிருடன் மீட்டு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை, சென்னை, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, குமுளி, திருநெல்வேலி, நாகர்கோவில், தென்காசி, செங்கோட்டை, கொல்லம் ஆகிய ஊர்களுக்கு 24 மணி நேரமும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ராஜபாளையம் நகர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய்களை சுத்தம் செய்து அதன் கழிவுகளை நகராட்சி பணியாளர்களே பேருந்து நிலைய வளாகத்தில் கொட்டுகின்றனர். பேருந்து நிலையத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய நகராட்சி நிர்வாகமே சாக்கடை கழிவுகளை கொட்டி பேருந்து நிலையத்தை குப்பை மேடாக மாற்றி வருவது பயணிகள் இடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் மண்ணுழி கிராமத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பவரின் மகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் ஓரத்தில் படுத்திருந்துள்ளார். அப்போது 4வது மாடியில் இருந்த ஜன்னல் கண்ணாடி உடைந்து விழுந்ததில் சத்தியமூர்த்திக்கு முதுகு மற்றும் காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் 4வது மாடியில் இருந்து கண்ணாடி உடைந்து விழுந்து ஒருவர் காயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை செங்குன்றம் அடுத்த கோணிமேடு குட்வேர்ல்ட் மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் சுவிட்ச் ஆஃப் மொபைல் போன் சுவிட்ச் ஆன் லைஃப் என்ற தலைப்பில் செல்போன் உபயோகத்தை குறைக்கவும் அதனால் ஏற்படும் தீமைகள் பற்றி எடுத்துரைக்கும் பேரணியை தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் நடத்தினர். செங்குன்றம் பேருந்து நிலையத்தில் தொடங்கிய இப்பேரணியை செங்குன்றம் காவல் நிலைய போலீசார் புருஷோத்தமன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் போக்குவரத்து போலீசார் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவியுடன் சுமார் 3 கிலோமீட்டர் வரை பேரணியில் நடந்து சென்றனர். கடந்த 1 மாத காலமாக சுவிட்ச் ஆஃப் மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆன் லைஃப் அப்படிங்கிற தலைப்பில் எங்கள் பள்ளியில் தொடர்ந்து பரப்புரை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இது சம்பந்தமாக எங்கள் பள்ளி வளாகத்துக்குள்ளேயே பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, தனிநபர் நடிப்பு, பாட்டு போட்டி, இந்த மாதிரி பலவிதமான ப்ரோக்ராம்ஸ் மூலமாக பிள்ளைங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். வரக்கூடிய சமுதாயம் இந்த செல்ஃபோன்லேருந்து விடுதலை பெறணும், செல்ஃபோன் கதிர்வீச்சுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து மீண்டு எழணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த விழிப்புணர்வை பெறணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நாங்கள் இந்த பரப்புரையை தொடங்கியிருக்கோம். இந்த பேரணியும் இன்னைக்கு காலையிலேருந்து எங்கள் மாணவர்கள் இதற்காகவே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ வெயிலையும் எங்கள் பிள்ளைங்க இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு இங்கே வந்திருக்காங்க. நீங்களும் இதிலிருந்து நிறைய படிப்பினை பெறணும், உங்களுடைய பிள்ளைகளும் செல்ஃபோன்லேருந்து விடுதலை பெறணும், விளையாட்டுகள் மூலமாகவும் நல்ல பழக்கங்கள் மூலமாகவும் புத்தக வாசிப்புகள் மூலமாகவும் அவங்களுடைய நேரத்தை சிறப்பான முறையில் செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இந்த பேரணி பரப்புரையுடைய நோக்கம். திருப்பூர் மாநகரில் காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மைத்துறை சார்பில் கலந்தாய்வு கூட்டம் பார்க் சாலையில் உள்ள ராஜீவ் பவனில் திருப்பூர் மாநகர் மாவட்ட துணைத் தலைவர் கோபால்சாமி மற்றும் மாநில செயலாளர் செல்வகுமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மைத்துறையின் மாநில தலைவர் முகமது ஆரிஃப் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு திருப்பூர் மாநகருக்கு முதன்முறையாக வந்த சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் முகமது ஆரிஃபுக்கு காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.